ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திப்பிலி கொடி பார்த்துருக்கீங்களா? இதுதான் திப்பிலி. கொரோனா டைமுக்கு அப்புறம் திப்பிலின்னா யாருக்குமே என்னன்னு கூட தெரியாது. கொரோனா டைமில் நம்ம குடித்த எல்லா கஷாயத்துலேயுமே இந்த திப்பிலி கலந்துருக்கும். ஆஸ்துமா, சளி, கோழை, வீசிங்னு நுரையீரல் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்க்குமே இந்த திப்பிலி ஒரு நல்ல மருந்து. இந்த திப்பிலியில் 2 வகை இருக்குது. யானை திப்பிலி, அரிசி திப்பிலி. இது அரிசி திப்பிலி. இந்த அரிசி திப்பிலியை நம்ம எப்போவும் உணவில் எடுத்துக்கலாம். யானை திப்பிலியை அப்படி எடுக்க முடியாது. அது சில வகை மருந்தில் மட்டுமே பயன்படுத்தப்படும். இதில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளை மொட்டு தான் திப்பிலி. இதை பறித்து காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இங்கிலீஷில் லாங் பெப்பர்னு சொல்லி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. நம்மளை விட இதை ஃபாரினர்ஸ் தான் அதிகமாக கோல்டுக்கும் கஃப்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த திப்பிலியை தனி மருந்தாக எடுக்காமல் வீட்டில் ரசம் வைக்கும்போது இந்த திப்பிலியை இடித்து சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், சாப்பிட டேஸ்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சங்க இலக்கிய பாடலான திரிகடுகத்தில் இந்த திப்பிலி பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. சுக்கு, மிளகு, திப்பிலி 3 போல திருகடுக்க பாடல் நமக்கு நன்மை செய்யும்னு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து இந்த 3மே நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு புரிஞ்சுக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நுரையீரல் சம்பந்தமான, சளி சம்பந்தமான அத்தனை நோய்களுக்கும் இந்த திப்பிலியை நம்ம பயன்படுத்திக்கலாம். சிலருக்கு இயல்பாகவே வாயில் துர்நாற்றம் வரும். அப்படிப்பட்ட விஷயத்துக்கு இந்த திப்பிலியை போகும்போது கிள்ளி வாயில் அடக்கிக்கிட்டு போகலாம். சொத்தைப்பல் இருக்கவங்க கூட இதை அந்த பல் மேலே வச்சு கடிக்கிறது மூலயமா அதில் இருக்கக்கூடிய அந்த வலி கண்ட்ரோல் ஆகும்னு சொல்கிறாங்க. பார்க்க வெத்தலை போலவே இருக்க இந்த இலைகள்ல இருந்தும் ஒரு லேசான வெத்தலை வாசம் தான் வரும். பாருங்க, கீழே கண்ணுக்கே தெரியாத கொடி போல படர்ந்து அங்கங்கே குத்துச்செடி போல வளர்ந்துருக்கும். இதை அப்படி அப்படியே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். திப்பிலி பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் அரிய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.